ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடலுக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய பிடிக்கரணையை வச்சு ஒரு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒரு முறை பிடிக்கரணை புளிக்குழம்பு வச்சுருக்கோம். அது வேறு விதமான ஒரு மெத்தடில் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இந்த புளிக்குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிக்கு எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியே இந்த குழம்பை நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இந்த பிடிக்கரணை புளிக்குழம்பை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஒரு 5 கருணக்கிழங்கை சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வர மாதிரி வேக வைக்க வேண்டாம். இதை வேக வச்சு எடுத்து நம்ம அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் இதை போட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக ஒரு சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வரமிளகா ஒரு 4 அல்லது 5 சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 10-15 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 15 பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. அந்த பூண்டு ரொம்ப கரிஞ்சு போகாத அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் இதில் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா புளி சேர்க்குறதுனால அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். ஒருவேளை தக்காளி பழம் நீங்கள் கூடுதலாக சேர்க்குறதா இருந்தால் புளியை கம்மி பண்ணிடுங்க. தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா அதை வதக்கி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 ஸ்பூன் வரமிளகா அதாவது சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கூடயே கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசால் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தள்ளன்னு அந்த மசாலா வந்துடும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு மட்டும்தான், நெல்லிக்காய் அளவு புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நெல்லிக்காய் அளவு புளி நல்லா கரைச்சிட்டு அதோட சக்கையை எடுத்துட்டு அந்த தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சிலவங்க மசிச்சு சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி மசிச்சு சேர்த்தாலும் ஓகே தான். மசிச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப திக்காக வரும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு சேர்த்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ஓரளவு தண்ணி வற்றி அந்த குழம்போடு சேர்ந்து அந்த கருணக்கிழங்கெல்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 முறி தேங்காய் அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக தேவைங்கிறதுனால இந்த தேங்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் தேவையில்லை, இவ்வளவே போதும்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நீங்கள் இறக்கிடலாம். நான் இப்போ தேங்காய் சேர்த்துருக்கனால திரும்ப கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். இந்த டைமில் உப்பு ஏதாவது செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா வற்றி அந்த குழம்பு நல்லா கூடி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அருமையான நம்மளுக்கு ஒரு புளிக்குழம்பு, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய, அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆரோக்கியமான குழம்பு. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.